நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி 1 மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போறாங்க. இந்த யூனியன் பட்ஜெட்ல எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள கொண்டு வர போறாங்க, இந்த உள்ள கொண்டு வரதுனால சாமானிய மக்களுக்கு எந்த மாதிரியான பயன்கள்லாம் கிடைக்க போகுது, முக்கியமா இந்த யூனியன் பட்ஜெட்னால பங்குச்சந்தையில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும், இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேச நம்ம கூட பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தர் இணைந்திருக்கிறார். இடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். இன்ட்ரோடே சொன்ன மாதிரி தான் சார், பிப்ரவரி 1 என்ன பண்ண போறாங்க, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போறாங்க சார். இந்த வகையில் அதாவது இதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படிலாம் இருக்கும், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒன்று, இதுவரைக்கும் பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் சேலரி பீப்புளுக்கு நிறைய குறைச்சிருக்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இருந்தாலே வந்து வருமான வரி கட்ட வேண்டி வரும். அது போன வருஷம் வந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையிலே ஒரு புரட்சிகரமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேலைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு செக்டர், அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னு 2 இருக்கு. பெரும்பாலும் இந்த ஆர்கனைஸ்டு செக்டர், அதாவது அரசாங்க உத்தியோகம் அல்லது மிகப்பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை செய்கிறவங்க, அவங்க தான் வந்து சம்பளம் வந்து 80,000 90,000 1 லட்சம் அப்படிலாம் வாங்குவாங்க. அவங்களுக்கு தான் இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 25,000 30,000 வரைக்கும் தான் சம்பளம் வாங்குவாங்க. அவங்களுக்கு இந்த 3 லட்சம் 4 லட்சத்துலேருந்து 12 லட்சம் ஏற்றினதுலாம் வந்து அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. ஆனால் மறைமுக வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த GST அப்படி இருக்கு. அல்லது ஏதோ கொஞ்சம் பணம் வந்து சேமிக்கிறாங்க, அந்த சேமிப்பை வந்து ஒரு தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க, அந்த தங்கத்தை விற்றாக்கா அதில் வர காசுக்கு வந்து வரி கட்டணும். கொஞ்சம் வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறாங்க, அதில் ஏதாவது லாபம் வந்ததுன்னா அதுக்கு வரி கட்டணும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய வரிகள் கடந்த 10 ஆண்டு காலத்தில் பங்குச்சந்தை சார்ந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்ன்னு இருக்கு, அது பல தடவை ஏற்றிட்டாங்க. ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஒன்று இருக்கு, அது 10% 15% 15% 20% ஆக்கிட்டாங்க. லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு ஒன்று இருக்கு, அது 0 10% கொண்டு வந்து 10% 12%. இப்படி எல்லா வகையிலையும் சேமிப்பதற்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை எப்படி இருக்குன்னா, பொதுமக்கள் பணத்தை சேமிக்கணும். அப்போ அந்த சேமிக்கிறதுக்கு ATC அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லையோ அல்லது ஏதாவது ஒரு சேமிப்பு திட்டத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு வரிகள் குறையும். ஆனா இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து உங்க சேமிப்பை ஊக்குவிக்கிறது இல்லை. நேர்முக வரி நல்லா குறைஞ்சிருக்குது. அது வந்து அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அது பயன்பாடு இருக்குது. ஆனா ஒரு நடுத்தர மக்கள், அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல வேலை செய்யறவங்க, இவங்களுக்குலாம் ஒரு பெருசா டாக்ஸ் பெனிஃபிட் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் இந்த மாதிரி பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள்ல எல்லா வகையிலையும் வந்து டாக்ஸ் வந்து அதிகமாக்கி இருக்கிறாங்க. இதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ரொம்ப அதிருப்தியா இருக்கிறாங்க. அதனாலதான் கடந்த 2 ஆண்டு காலத்துல இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக இந்திய பங்குச்சந்தையில பங்குகளை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வித்திருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் நம்முடைய பங்குச்சந்தைகள் பெரிய அளவுல சரியில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, சிறு முதலீட்டாளர்கள் அவங்களுடைய சேமிப்பு மொத்தத்தையும் கொண்டு வந்து பங்குச்சந்தையில முதலீடு பண்ணி இருக்கிறாங்க. அதனாலதான் பங்குச்சந்தைகள் பெரிய லெவல்ல கிராஷ் ஆகல. ஆனா அதாவது இந்த பொருளாதாரத்தை காப்பாற்றியதே சிறு முதலீட்டாளர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அந்த சிறு முதலீட்டாளர்களுக்கு இந்த அரசாங்கம் எந்த நல்ல விஷயத்தையும் செய்யலை. இதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை வித்துக்கினே வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 மாதங்கள் 17 மாதங்கள் கழிச்சு கூட நம்முடைய பங்குச்சந்தைகள் 16 மாதத்துக்கு முன்னாடி எங்க இருந்ததோ அதை விட கீழே தான் இருக்குது. அதாவது 16 மாதங்கள்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. இதே காலகட்டங்கள்ல தங்கத்திலேயோ வெள்ளிலையோ முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா பல மடங்கு லாபம் சம்பாரிச்சிருக்கிறாங்க.
அதனால இந்த பட்ஜெட்ல 2 முக்கியமான விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க வேலை செய்றீங்க, உங்க மனைவியும் வேலை செய்றாங்க. நீங்களும் ₹1,00,000 சம்பளம் வாங்குறீங்க. உங்க மனைவியும் 1,00,000 சம்பளம் வாங்குறாங்க. 2,00,000 சம்பளம் வாங்குறீங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆண்டுக்கு 24,00,000 வருமானம் இருக்கும். ஆனா உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஆனா ஒரு மனிதருக்கு 12,00,000 வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. டாக்ஸ் அப்ப கிடையாது. உங்களுக்கு 12,00,000 வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. உங்க மனைவிக்கு 12,00,000 வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. டாக்ஸ் கிடையாது. 24,00,000 சம்பாரிச்சீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. வருமான வரி. அதே நான் என்னுடைய மனைவி வேலைக்கு போகல. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. நான் ஒரு ₹15,00,000 சம்பாரிச்சா எனக்கு டாக்ஸ் வந்துரும். ஏன்னா 12,00,000 வரைக்கும் தான் டாக்ஸ் கிடையாது. ஆனா ஒரு குடும்பம், ஒரு சமூகத்துல ஒரு குடும்பம் நடத்தும்போது, நீங்க உங்க மனைவி ஒரு வீடு வேணும், சாப்பாடு வேணும், குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும். அதே தானே எனக்கும் இருக்கு. எனக்கும் ஒரு வீடு வேணும். எனக்கு ஒரு ஒரு குடும்பமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஒரே செலவு தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு ₹24,00,000 வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. ஆனா எனக்கு 15,00,000க்கே டாக்ஸ் இருக்கு. இது சில நாடுகள்ல என்ன பண்றாங்க, டாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதருக்கு பார்க்காம, ஒரு குடும்பத்துக்கா பார்க்கறாங்க. கணவன், மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்துக்கு டாக்ஸ் அப்படி பார்ப்பாங்க. அப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஒரு கணவனுக்கு 12,00,000, மனைவிக்கு 12,00,000னா ஒரு குடும்பத்துக்கு 24,00,000 அப்படின்னு வரும்போது, உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது, எனக்கும் டாக்ஸ் கிடையாது. ஏன்னா என்னுடைய குடும்ப வருமானம் 15,00,000. 15,00,000. உங்களுடைய குடும்ப வருமானம் 24,00,000. 24,00,000. அது ஃபேர். ஆனா ஒரு சமூகத்துல நாம 2 பேரும் ஒரே அந்தஸ்துல இருக்கிறோம். ஒரே செலவினங்கள் தான் நமக்கு இருக்கு. ஆனா உங்களுக்கு மனைவி வேலை செய்றாங்க, என்னுடைய மனைவி வேலை செய்யலன்ற ஒரே காரணத்தினால, உங்களுக்கு ₹24,00,000 டாக்ஸ் கிடையாது, எனக்கு 15,00,000க்கே டாக்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி சில நாடுகள்ல தனி மனிதருக்கு டாக்ஸ்ன்னு இல்லாம, குடும்பத்துக்குன்னு ஒரு டாக்ஸ் அப்படி போட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல அந்த மாதிரி கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதாக யூகங்கள் நிறைய இடத்துல பரவுகின்றிருக்கு. இது யூகங்கள் தான். யூகங்கள். ஸ்பெகுலேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. Speculations. அது உண்மையாக வரலாம், உண்மையாக வராமல் வராமையும் போகலாம். போகலாம். ஆனால் உண்மையாக வந்ததுனால் அது உண்மையிலேயே ஒரு நல்ல சிறந்த ஒரு முடிவாக இருக்கும். ஒரு பொதுவா சொல்றேன் பாருங்க, ஒரு சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கிறவங்க, அவங்க பெரும்பாலும் திருமணம் பண்ணும்போது வேலைக்கு போற மனைவியா, வேலைக்கு போற பெண்ணா பார்த்து திருமணம் பண்ணிப்பாங்க. ஆனா ஒரு சமூகத்துல ஒரு கீழ்நிலையில இருக்கிறவங்க, அவங்க போராடி வரும்போது, என்னதான் அவங்க போராடி மேல வந்தாலுமே, அவங்களுக்கு வேலைக்கு போற பெண்ணா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரா இருக்கும். இருக்கும். ஸோ இது ஒன்று இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்கறாங்க. எதிர்பார்க்கப்படுது. 2வது என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, பங்குச்சந்தை சார்ந்து இவங்க ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்வாங்க. பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு பொருளாதாரத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு கண்ணாடி. பங்குச்சந்தை மோசமாக இருக்குதுன்னு சொன்னால், நம்முடைய பொருளாதாரமும் மோசமாக இப்போ இல்லைனாலும் இந்த காலகட்டத்துல பெரிய பிரச்சனைக்கு ஆளாகும். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை தொடர்ந்து வித்துட்டு அந்த பணத்தை அவங்க வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு போறாங்க. அப்போ வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு போகும்போது நம்முடைய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடையுது. கடந்த ஓராண்டு காலத்துல உலகத்திலேயே ஆக மோசமாக ரிட்டர்ன் கொடுத்த மார்க்கெட்டு நம்முடைய பங்குச்சந்தை தான். நம்முடைய பங்குச்சந்தை தான் ஆக மோசமான ரிட்டர்ன் கொடுத்தது. பர்ஃபார்மன்ஸ். அதே போல உலகத்திலேயே கடந்த ஒரு வருஷத்துல ஆக மோசமான கரன்சியா நம்முடைய கரன்சி தான். இந்திய ரூபாய் தான். இந்திய ரூபாய் அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஒரு பக்கம் வெளிநாட்டினர் தொடர்ந்து பங்குகளை விற்கிறாங்க. இதனால இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடையுது. இதனால் நம்ம இறக்குமதி பண்றக்கூடிய பொருட்களோட விலை எல்லாம் அதிகமாகும். நாம் குறிப்பா கச்சா எண்ணெயும் தங்கமும் வெளிநாட்டுல இருந்து தான் முதலீடு பண்றோம். அதுக்கு நம்ம நிறைய அந்நிய செலவணி. இது ஒரு காலகட்டத்துல பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகே. அதனால இந்த பட்ஜெட்ல பங்குச்சந்தை சார்ந்து ஏதாவது நல்லது செய்வாங்க. முதல்ல கெட்டது என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லிடுறேன் பாருங்க. நம்பர் 1 செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு பங்குச்சந்தையில ஓகே. வர்த்தகம் பண்ணும்போது.
அது அளவுக்கு அதிகமாக ஏற்றிட்டாங்க. ரெண்டாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு 0லேருந்து 10 வந்து 10லேருந்து 12 வந்தது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அது வந்து 10லேருந்து 15 வந்து 15லேருந்து 20% ஆச்சு. அதுக்கப்புறம் டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு கம்பெனியில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க. தொழில் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் வருதா? வரும் சார். அந்த லாபத்துக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்களா? ரைட். டேக்ஸ் பே பண்ணிட்டீங்க. ஒரு 100 ரூபாய் லாபம் வந்தது, 30 ரூபாய் டேக்ஸ் பே பண்ணிட்டீங்க. அப்போ மீதி 70 ரூபாய் உங்ககிட்ட இருக்கு. ஆமா. அந்த 70 ரூபாய் நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட கொடுக்குறீங்க. அதுக்கு உங்கள் மனைவியை டேக்ஸ் பே பண்ண சொல்லுவாங்களா? அது எப்படி சொல்ல சார்? மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு வருமானத்துக்கு ஒரு ஒரு டேக்ஸ் தான். டாக்ஸ் தான். சரிங்களா? ம். ஓகே. அதே போல நாம என்ன பண்றோம்? நம்ம பணத்தை வந்து பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு முதலீடு கொடுக்குறோம். சரிங்களா? ம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களை நம்ம முதலீடு பண்றோம். கரெக்ட்டுங்களா? ம். அப்ப நம்ம பணத்தை வச்சு அவங்க வியாபாரம் பண்றாங்களா? அந்த வியாபாரத்துல வர லாபத்துக்கு அவங்க டாக்ஸ் பே பண்றாங்களா? பே பண்ணிடுறாங்க. ஸோ அந்த லாபத்துக்கு டேக்ஸை பே பண்ணிட்டு மீதி இருக்கிற காசுல நமக்கு கொஞ்சம் காசை கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கு நம்ம ஏன் டேக்ஸ் பே பண்ணணும்? அது ஏற்கனவே டேக்ஸ் பே பண்ண காசு Pay தானே அது. பண்ணுது. ஆமா. சொல்லுங்க. நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கு 100 ரூபாய் லாபம் வந்ததுன்னா 30 ரூபாய் டேக்ஸ் பே பண்ணிடுறீங்க. அந்த மீதி 70 ரூபாயை நீங்க உங்க மனைவி கிட்ட கொடுக்கலாம். எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆனா இதே வந்து நீங்க ஒரு தொழிலதிபரா இருந்து நீங்க தொழில் பண்ணி லாபம் வந்ததுன்னா அதுக்கு நீங்களும் அந்த டேக்ஸை பே பண்ணிட்டு அந்த லாபத்தை நீங்க உங்க மனைவி கிட்ட அதுக்கு அவங்களையும் டேக்ஸ் பே பண்ண சொல்லுவாங்க. இது வந்து டபுள் டாக்ஸேஷன். இதனால தான் வந்து டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் போடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அப்படிதான் இருந்தது ஒரு காலத்தில். ஆனா இப்போ மீண்டும் வந்து அந்த டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் கொண்டு வந்தாங்க. அது வந்து டபுள் டாக்ஸேஷன். ஸோ இது இல்லாம வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று இருந்தது. அது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வீடு வாங்குறீங்க. ம். ஒரு 10 வருஷம் கழிச்சு அது 2 கோடி ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்படி உங்க லாபம் எவ்வளோ? 1 கோடி 1 ரூபாய்க்கு கோடிக்கு வாங்குறீங்க, 2 கோடிக்கு விற்கிறீங்க. விக்கிறீங்க. 1 கோடி லாபம். அப்போ உங்களுடைய லாபம் எவ்வளோ? 1 கோடி ரூபாய் 1 உங்க கோடி. லாபம். ஆமா. ஆனா நீங்க 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கி 10 வருஷம் கழிச்சு 2 கோடிக்கு விற்கிறீங்க. கரெக்டா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 1 கோடி ரூபாய்க்கு உண்டான மதிப்பும் இன்னைக்கு இருக்கிற அதே மதிப்பா இருக்கும் 1 கோடி ரூபாய்க்கு. இந்த விலைவாசி ஏற்றம் இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா இன்ஃப்ளேஷன் இருந்திருக்கும். ஒரு வருஷத்துக்கு 6% விலைவாசி ஏற்றம் இருக்குதுனால ஒரு 10 வருஷத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% விலைவாசி ஏற்றம் கண்டிருக்குமா இல்லையா? கண்டிப்பா. கரெக்டுங்களா? ஸோ அன்னைக்கு 1 கோடி ரூபாயும் அது வந்து இன்னைக்கு 1 கோடி 60 லட்சமும் ஏறக்குறைய ஒரே மதிப்பா தான் இருந்திருக்கும். கரெக்டுங்களா? ம். அதனால முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஆக்சுவலா இருக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ம். ஸோ நீங்க 1 கோடி ரூபாய் நீங்க முதலீடு பண்ணாலுமே இந்த 10 ஆண்டு காலத்துல இந்த விலைவாசி ஏற்றத்தினால அதனுடைய மதிப்பு 1 கோடி 60 லட்சம் அப்படின்றதுனால நீங்க வாங்கின விலையை வந்து 1 கோடி 60 லட்சமா கணக்கு பண்ணிப்பாங்க. நீங்க வாங்கினது 1 கோடி. ஆனா நீங்க வாங்கின விலையை 1 கோடியே 60 லட்சமா கணக்கு பண்ணிப்பாங்க. ஓகே. அப்போ நீங்க 10 வருஷம் கழிச்சு 2 கோடிக்கு விற்கும்போது உங்களுடைய லாபம் 1 கோடின்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய லாபம் 40 லட்சம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 40 லட்சத்துக்கு மட்டும் நீங்க வரி கட்டினா வரி போதும். கட்டணும். ஸோ இதுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இந்த பிஜேபி அரசாங்கம் எடுத்து விட்டுட்டாங்க. ஓகே. ஸோ நீங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தா ஒரு நிலம் 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. இன்னைக்கு அது வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் போதுன்னு வச்சுப்போமே. ம். ஸோ எங்க தாத்தா 100 ரூபாய்க்கு வாங்கினாரு. இப்போ 1 லட்சம் ரூபாய் போகுது. அப்போ 99,900 ரூபாய் நம்ம ப்ராஃபிட்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது சார். ஏன்னா அன்னைக்கு 100 ரூபாயோட மதிப்பும் இன்னைக்கு 100 ரூபாயோட மதிப்பும் ஒரே மதிப்பா? ஒண்ணும் இல்ல இல்லையா? ஆமா. அப்ப இந்த கடந்த 25, 50 வருஷ காலத்துல அவங்க தாத்தா வாங்கினது 100 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாரு. இந்த 100 வருஷ காலத்துல இந்திய ரூபாயோட மதிப்பு எவ்வளோ? ஸோ அதுக்கு தான் அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை வந்து பிஜேபி அரசாங்கம் எடுத்து விட்டுட்டாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ஏற்றிட்டாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 2 தடவை ஏற்றிட்டாங்க, Dividend. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 2 தடவை ஏற்றிட்டாங்க, டிவிடெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் போட்டுட்டாங்க.
அதுக்கப்புறம் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்து விட்டுட்டாங்க. இது எல்லாமே வந்து பங்குச்சந்தையில முதலீடு பண்றவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு. ஸோ பங்குச்சந்தையில ஒரு முதலீடு பண்றதுக்கு ஒரு ஊக்குவிக்கணும் அரசாங்கம். ஊக்குவிக்காம இந்த மாதிரி அதிகமான டாக்ஸ் போட்டு டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னா, எதுக்கு நம்ம பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணி டாக்ஸ் பே பண்ணி அதை நம்ம ஜாலியாக செலவு பண்ணலாம் அப்படின்னு செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செலவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சேமிப்பு இருக்காது எதிர்காலத்தில். ஓகே. ஒரு அரசாங்கம் பொதுமக்களை சேமிப்பதற்கு தூண்ட வேண்டும். அப்பதான் அவங்களுடைய எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும். ஓகே. நான் வந்து ஒரு காலத்துல சிங்கப்பூர்ல ஆசிரியரா வேலை செஞ்சேன். ம். அப்போ அந்த அரசாங்கம் வந்து சேமிப்பை ஊக்குவித்தாங்க. எப்படி ஊக்குவித்தாங்கன்னாக்கா, நம்ம ஊர்ல வந்து இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா 10% அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சம்பளத்துல இருந்து பிடிச்சிருவாங்க. ம். அவங்க வந்து ஒரு 10% உங்களோட போடுவாங்க. எம்ப்ளாயர் போடுவாங்க. அப்ப சிங்கப்பூர்ல 20% என் சம்பளத்துல இருந்து பிடிச்சிருவாங்க. ஓகே. என்னுடைய சம்பளத்துல எவ்வளவு பிடிச்சிருவாங்க? 20%. 20% பிடிச்சிருவாங்க. நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துல தான் இருந்தேன். அவங்க வந்து அரசாங்கம் வந்து அவங்க 20% எனக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 40% வந்து எனக்கு எங்க போயிடுது? இந்த ப்ராஃபிட் ஃபண்ட்லயே வந்து இதுல போயிடுது, ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல போயிடுது. ம். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க 100 ரூபாய் சம்பளம் வாங்குனீங்கன்னா 20 ரூபாய் உங்க சம்பளத்துல பிடிச்சிருவாங்களா? ம். அரசாங்கம் ஒரு 20 ரூபாய் 20 போடுவாங்களா? போடுது. 40 ரூபாய் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு போயிடும். ஆமா. உங்க கைக்கு எவ்வளவு வரும்? 80 வரும். ஸோ நம்ம கைக்கு வர காசு 80 ரூபாய்னா ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு போற காசு எவ்வளவு? 40 40 ரூபாய். அதாவது உங்களுடைய வருமானத்துல 3ல ஒரு பங்கு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு போயிடும். போகுது. அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல போற காசுக்கு டாக்ஸ் கிடையாது. கரெக்டுங்களா? ஓகே, புரியுது. ஸோ இன்னைக்கு நான் சம்பளம் வாங்கின சம்பளம் ஏதோ செலவு பண்ணிட்டோம். நம்ம வந்து ஒரு சேமிப்பு பண்ணல. ஆனா அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு காசு மட்டுமே நல்லா வளர்ந்து 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 இன்னைக்கு பல கோடிகள் இருக்கு. எனக்கு அது கிட்டத்தட்ட மூலமா 4 கோடி ரூபாய்க்கு மேல என்கிட்ட பணம் இருக்கு. எப்படி அந்த 4 கோடி ரூபாய் நான் கண்டிப்பா வந்து சேமிச்சிருக்க மாட்டேன். அந்த கம்பல்சரி சேமிப்பு. ஸோ அந்த சேமிப்புக்கு ஊக்குவிப்பும் செஞ்சாங்க. ஸோ அது வந்து நல்லா வளர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய்க்கு மேல என்னுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்ல சிங்கப்பூர்ல இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கு. இப்ப எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, பொதுமக்களை சேமிப்பதற்கு தூண்ட வேண்டும். ஓகே. அப்போ சேமிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சென்டிவ். நீங்க பங்குச்சந்தையில முதலீடு பண்ணுங்க. இதுல நீங்க உங்களுக்கு லாபம் வந்ததுன்னா நீங்க அதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டாம், அல்லது ஏதோ குறைவான டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஸோ ஆனா இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், அதாவது செலவை வந்து ஊக்குவிக்கிறாங்க, சேமிப்பை ஊக்குவிக்கிறது இல்லை. ஓகே. இப்போ இன்கம் டேக்ஸ்லயே பழைய ஃபார்முலா ஒன்று இருக்கு, புது ஃபார்முலா ஒன்று இருக்கு. அந்த பழைய ஃபார்முலால நீங்க வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சேமிப்புல போட்டீங்கன்னா அதுக்கு டாக்ஸ் குறைச்சிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆனா அதை என்கரேஜே பண்றது இல்லை அவங்க. புது டாக்ஸுக்கு வாங்க, எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது. மொத்தத்துக்கும் டாக்ஸ் பே பண்ணிடுங்க. ஓகே. ஆனா டாக்ஸ் வந்து குறைவு. அப்போ இந்த அரசாங்கம் வந்து சேமிப்பை ஊக்குவிப்பதற்கு பதில் செலவை செலவு ஊக்குவிக்கிறதுன்னு பண்றது. சொல்றாங்க. ஓகே. இது வந்து வளர்ந்த நாடுகள்ல அது வந்து பரவாயில்ல, சரியா இருக்கும். ஆனா நம்ம மாதிரி 3ஆம் உலக நாடு, வளரும் நாடு, நிறைய பேர் வந்து ஏழை மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால தான் நம்ம வந்து சேமிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி வருது. ஸோ நம்முடைய நாட்டு சூழலுக்கு சேமிப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அதனால வந்து இந்த பட்ஜெட்ல வந்து 2 பெரிய விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்க்கப்படுது. ஒன்று, தனி மனிதருக்கு டாக்ஸ் இல்லாமல் குடும்பத்துக்கு டாக்ஸ். இன்னும் கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தனி மனிதர்னு வச்சுப்போம். ம். உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை, நீங்க தனி மனிதர். உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ. ஓகே. 12 லட்சத்துக்கு மேல போனதான் டாக்ஸ். 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ. ம். இப்போ எனக்கு திருமணமாகி 2-3 குழந்தைகள் இருக்கு. அப்போ வாழ்க்கையில உங்களுடைய செலவினங்களும் என்னுடைய செலவினங்களும் எப்படி இருக்கும்? என்னை விட உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா நம்ம 2 பேருமே 12 லட்சம் சம்பாதிக்கிறோம். நம்ம 2 பேருக்குமே டாக்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து எந்த வகையில இது நியாயமாகுது? ஸோ அந்த மாதிரி இப்ப இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு ஒரு டாக்ஸ் கொண்டு வரணும். இன்னும் கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா,
ஆஹ் இப்போ சிங்கப்பூர்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க. எப்படி செய்வாங்கன்னா, ஓகே, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு டாக்ஸ்ல வந்து கொஞ்சம் ரிபேட் கொடுப்பாங்க. மேபி ஒரு $5000 அப்படி சொல்லிட்டு. 2 குழந்தை இருந்ததுன்னா நீங்க $10,000. ஏன்னா உங்களுக்கு 2 குழந்தை இருந்தா செலவு அதிகமாகும் இல்லையா? ம். அதுக்காக உங்களுக்கு டாக்ஸை குறைக்கணும். அந்த மாதிரி வந்து பல நாடுகள்ல செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் வந்து தனி மனிதருக்கு இல்லாம குடும்பத்துக்காகவும், அந்த குடும்பத்துல குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு செலவு அதிகமாகும் அப்படின்றதுனால அதுக்கு ஒரு டாக்ஸ் பெனிஃபிட். ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். இது வந்து நேர்முக டாக்ஸ். இது இல்லாம பங்குச்சந்தை சார்ந்து ஏதாவது அவங்க ஒரு புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்தாலொழிய நம்முடைய பங்குச்சந்தைகள் மீள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நம்முடைய பங்குச்சந்தை ஆக மோசமான பங்குச்சந்தை உலகத்திலேயே. கடந்த ஓராண்டு காலத்துல, ஓராண்டு காலம் இல்லை, கிட்டத்தட்ட 16 மாதங்களாகவே நம்முடைய பங்குச்சந்தைகள் மிக மிக மோசமான பங்குச்சந்தையா தான் இருக்கு. அது தொடரும். அது தொடர்ந்தால் பொருளாதாரத்துக்கும் நல்லது கிடையாது. ஆக்சுவலாக இதை பற்றி தான் கேட்கலான்னு வந்தேன் சார். நீங்களே அதை பற்றி பேசிட்டீங்க. நான் என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டேன், நீங்கள் சொல்லிட்டீங்க டீட்டெயிலாக. நெக்ஸ்ட் நான் பங்கு சந்தையை பற்றி தான் கேட்கலான்னு வந்தேன், அதுக்கும் நீங்கள் பதில் கொடுத்துட்டீங்க. மேபி வந்து இதை பற்றியும் ஐ மீன் இதை பற்றியும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. சார் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க சார். 28லேருந்து 18, 18லேருந்து 12 அப்படி கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சான்னா அவ்வளோ சொல்ல முடியல சார். ஏன்னா ஆட்டோமொபைலில் வந்து கொஞ்சம் நல்லா ரீச் கொடுத்துச்சு. ப்ளஸ் ஃபுட்டில் வந்து கொண்டு வந்தாங்க. பட் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்துச்சானா அது சொல்ல முடியல சார். மேபி வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து இந்த பட்ஜெட் தாக்கல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணுமா சார்? எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஓகே. எதனால இருக்காது அப்படின்னு சொல்றேன்னாக்கா, முதல்ல வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்றது. அது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணும். ஓகே. இதுக்கு முன்னாடி பல காலகட்டங்கள்ல ஜிஎஸ்டியை குறைக்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஆமா. ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு எப்படிங்க நீங்க இப்போ ஜிஎஸ்டி கேட்குறீங்க? ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூவில் இருக்கிறாருன்னா அதுக்கு நீங்க ஜிஎஸ்டி வாங்குறீங்க. ஸோ இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் குறைங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஜிஎஸ்டி வந்து எங்ககிட்டே இல்லைங்க, ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டது எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலில் வந்து மத்திய நிதி அமைச்சர் மட்டும் இல்லாமல் எல்லா மாநில நிதி அமைச்சர்களும் மெம்பராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி எந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுமே இல்லாமல் பாரத பிரதமர் சுதந்திர தின உரையில ஜிஎஸ்டி குறைப்போம்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் முதல் வாரம் தான் ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூடி அதை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஸோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிஜேபி அரசாங்கம் நினைச்சால் எதை வேணாலும் செய்யலாம். ஏன்னு சொன்னால் ஜிஎஸ்டி கவுன்சில்னு சொன்னாலுமே அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல மெஜாரிட்டியா இருக்கிறது பிஜேபி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மாநிலங்கள்ல அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க. அவங்க 20 மாநில முதலமைச்சர்கள் பிஜேபி சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா ஜிஎஸ்டி கவுன்சிலே அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கும். இருந்தாலும் பட்ஜெட்ல வந்து ஜிஎஸ்டி பத்தி பேசுவாங்களா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் அந்த மாதிரி பேசினது இல்லை. ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல அப்ரூவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட்ஜெட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லை. அவங்க வேணும்னா செய்யலாம். ஆனா டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே சார். சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க சார். அது வந்து பட்ஜெட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? இல்ல, அது வந்து பெருசா தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஓகே. ஏன்னு சொன்னா வந்து ஒரு ஆட்டோமொபைல் அதுக்கெல்லாம் வந்து வரிகளை குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு காரு எப்படிலாம் உங்களுக்கு வருதுன்னு சொல்றேன் பாருங்க. நீங்க மெர்சிடிஸ் பென்ஸு, பிஎம்டபிள்யூ அந்த மாதிரி பல மேற்கத்திய நாடுகளுடைய கார்கள் நீங்க பாக்குறீங்க. ஒன்று சிபியு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட். அதாவது ஒட்டுமொத்த காரை அவங்க தயாரிச்சு அப்படியே அந்த காரை கப்பல்ல ஏற்றி அமைச்சிருவாங்க. அதுக்கு பேர் வந்து சிபியு, கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட். அதுக்கு 110% வரி இருக்குது. இப்போ சில கார் என்ன பண்ணுவாங்க, செமி நாக் டவுன் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முழு காரை தயாரிச்சு அனுப்பாம கொஞ்சம் ஒரு, அதாவது இன்ஜினை தனியாக அமைச்சிருவாங்க,
கியர் பாக்ஸ் தனியாக அமைச்சிருவாங்க, அந்த மாதிரி. அப்புறம் இங்கே எல்லாம் வந்த உடனே எல்லாம் தனித்தனி பார்ட்டாக வந்துடும். அப்புறம் இங்கே ஒரு ஃபேக்டரி வச்சு அதை எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுவாங்க. அது வந்து செமி நாக் டவுன் கிட்டுன்னு ஒன்று இருக்குது, கம்ப்ளீட்லி நாக் டவுன் கிட்டுன்னு ஒன்று இருக்குது. கம்ப்ளீட்லி நாக் டவுனா எல்லாமே தனித்தனி ஒரு காரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 20,000 பார்ட் இருக்கும். அந்த 20,000 பார்ட் தனித்தனியாக வந்துடும். அது இங்கே வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து டேக்ஸ் குறவு தான். ஓகே. ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் மேஜர் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் வருது இல்லைங்களா, ஓகே. அந்த ஒரு ஹை எண்ட் காசு, அதனுடைய விலைகள் வந்து குறையும். அகைன் ஏற்கனவே இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கும் பட்ஜெட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் கிடையாது, இதுவும் சம்மந்தம் கிடையாது. ஓகே. சரி, இப்போ ஆமா. அதே மாதிரி அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து இன்கம் டேக்ஸு, மெடிசன், அப்புறம் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பாக்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் சார். ஆனால் நிறைய மக்கள் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை வந்து கம்மியே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் வேற வரப்போகுது சார். மேபி வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பா இல்லை. இதுவும் இல்லை. ஏன்னு சொன்னா அதுதான் அவங்களுடைய இப்போ கேஷ் கேட்டா கவுன்னு நோ. சொல்றாங்க. ஓகே. ஆமா, அதாவது ஒரு சில மாநில அரசாங்கம், இப்ப தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அப்படின்னு எடுத்துங்க, அவங்களுக்கு அதிகபட்சமான காசு எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த சாராயம், லிக்கர். ஓகே. ஸோ அதுலேருந்து தான் அவங்களுக்கு வரும். அதனால தானே இந்த டாஸ்மாக்லாம் வந்து எதிர்கட்சிகள்லாம் மூடணுன்றாங்க. ஸோ எதிர்கட்சிகள்லாம் மூடணும்னு சொல்லுவாங்க, அதே எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக வந்தால் மூட மாட்டாங்க. விட மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அதுலேருந்து தான் வருமானம் நிறைய வருது. வருமானம் வருது. அதே போல இந்த பெட்ரோல் டீசலுக்கெல்லாம் வந்து வரிகள் வந்து ரொம்ப அதிகம். இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா துபாயில வந்து ஒரு கிட்டத்தட்ட 55 ரூபா தான் இருக்குது. ஆனா துபாயில நீங்க இப்படி நினைக்கலாம், சார் நீங்க துபாயில இருக்கிறீங்க, துபாயில தான் ஈஸியா வந்து க்ரூட் ஆயில் கிடைக்குது, அதனால அங்க விலை கம்மியா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அது உண்மை கிடையாது. முதல்ல வந்து துபாயில க்ரூட் ஆயில் கிடைக்கிறது இல்லை, கச்சா எண்ணெய் கிடைக்கிறது இல்லை. ஓகே. 2வது அது கிடைச்சாலுமே உலக சந்தையில என்ன விலையோ அந்த விலைக்கு தான் விற்கிறது அப்படிங்கிற ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா உலக சந்தையை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலோட விலை கிட்டத்தட்ட 55 ரூபாய் தான். ஆமா. ஆனா அது கிட்டத்தட்ட 100 ரூபாயா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய டாக்ஸை போடுவாங்க, டாக்ஸ் போட்டுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய டாக்ஸை டாக்ஸ் போடுவாங்க. போடுவோம். அந்த டாக்ஸ்னால தான் அது கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுது. டபுள் ஆகி வருது. ஆமா. இப்போ ம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து ஒரு 2 அண்ணன் தம்பிங்க இருக்கிறீங்க. ம். உங்களுக்கு ஒரு சகோதரி. ஓகே சார். ஸோ உங்க 2 பேருக்கும் உங்க அம்மா வந்து கொஞ்சம் தோசை சுட்டு கொடுக்குறாங்க. ம். அந்நேரத்துக்கு உங்க சகோதரி வராங்க. ம். அப்ப அம்மா என்ன சொல்றாங்க, டேய் இந்த பொம்பளை பிள்ளை பாவம் பசிக்கும், நீங்க கொஞ்சம் உங்க தோசையை கொடுங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஏன் கொடுக்கணும், என் தம்பியை கொடுக்க சொல்லு. உங்க தம்பி என்ன சொல்றாரு? நான் ஏன் கொடுக்கணும், அண்ணனை கொடுக்க சொல்லு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அந்த பொம்பளை பிள்ளைக்கு தோசையே கிடையாது. புரியுது. அதே போலதான் இங்க என்னன்னா, பெட்ரோல் விலையில வந்து உண்மையான பெட்ரோல் விலை 50 ரூபாய் 55 ரூபாய் தான். 50 ரூபாய் கீழே தான் இருக்கும். ஏன்னா துபாயில் 55 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அது வந்து பியூர் பெட்ரோல். ம். அதில் எத்தனால் கலக்கிறது இல்லை. அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கச்சா எண்ணெய் வாங்குறது இல்லை. ஓகே. ஸோ ஒரு தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் தான் வந்து இருக்கும் பெட்ரோல் விலை. அதில் ஒரு 25 ரூபாய் 30 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் எடுத்துக்கிறாங்க, 25 ரூபாய் 30 ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம பெட்ரோல் போடுற நம்ம தான் அந்த பொம்பளை குழந்தை, ஐயோ தோசை கிடைக்காதா அப்படின்னு. அப்போ அந்த மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்க, மாநில அரசாங்கம் நீங்க குறைங்க டேக்ஸ், நாங்க ஏன் குறைக்கணும்? இப்போ மாநில அரசாங்கம் என்ன சொல்றாங்க, நீங்க கம்மி நாங்க எங்க டேக்ஸ் பண்ணுங்க. குறைங்க, நீங்க டேக்ஸ் குறைங்க. இப்படி நீங்களும் மாத்தி மாத்தி உங்க இது பண்ணுவாங்க. தம்பியும் சண்டை போட்டுக்கின்னு சகோதரிக்கு தோசையே கிடைக்காம பண்றீங்க பாருங்க. அந்த வேலையை தான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்துக்கின்னு நமக்கு இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு லாஸ்ட் கொஸ்டின் சார். என்ன கொஸ்டின்னா, இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த பட்ஜெட் தாக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு லோன் வைக்கிறது சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க சார். அது மேபி வாய்ப்புகள் இருக்கா சார்? கோல்டு லோனுக்கு ஏற்கனவே நிறைய சிக்கல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. இன்னும் எவ்வளவு பெரிய சிக்கல் அதுல கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஓகே. மேபி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாகவே வந்து ஒரு ஏழ்மையான மக்கள், நடுத்தர மக்கள், அவங்களுக்கு ஆபத்துல உதவுவது கோல்டு தான். நம்மளை காப்பாத்துறது அந்த கோல்டை வந்து எடுத்து போய் அடகு கடையில் வச்சு நம்ம வந்து இது பண்றோம். இதுதான் வந்து ஒரு சிறிய குடும்பங்களுக்கு இருக்கின்ற ஒரு அவசர உதவிக்கு கிடைக்கக்கூடிய கடன். அதுல வந்து நீங்க வந்து கோல்டு வாங்கினதுக்கு ப்ரூஃப் இருக்கணும்,
நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டை வாங்கியிருப்போம். அந்த பில் எல்லாம் நம்ம வச்சிருப்போமா? கண்டிப்பா இல்ல சார். அது வச்சிருக்க மாட்டோம். தொலைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி பல சிக்கல்கள் வந்து அவங்க ஏற்கனவே அதை பண்ணியிருக்கிறாங்க. நானே ஒரு தடவை சும்மா ஒரு கிண்டலா போட்டிருந்தேன். ஒரு இந்த அதிமுக, பிஜேபி, டிஎம்கே இதெல்லாம் பற்றி பேசும்போது சும்மா ஒரு கிண்டலுக்காக சொல்லுவாங்க டிஎம்கேல. அதிமுக வந்து அவங்க கட்சியை வந்து பிஜேபிக்கு அடமானம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் போட்டிருந்தேன், கட்சியை கூட இந்த நாட்டில் சுலபமாக அடமானம் வைக்க முடியுது, தங்கத்தை அடமானம் வைக்க முடியல, அதுக்கு 1008 ரூல் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சும்மா ஜோக்குக்காக போட்டிருந்தேன். ஓகே. மற்றபடி எடப்பாடி பழனிசாமி அண்ணன் மேலே எனக்கு நல்ல மரியாதை இருக்குது. அது நான் போட்டது வந்து வெறும் ஒரு ஜோக்குக்காக போட்டது தான் அது. ஓகே சார். ஓகே சார். ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனா அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறாங்க. எந்த விஷயத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தோட மதிப்பு ஒரு 3000 ரூபாய் இருந்தது ஒரு கிராம். ம். அப்ப நீங்க அதை கொண்டு போய் அடமானம் வச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு 2500 ரூபாய் தான் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு அந்த தங்கத்தோட விலை 3000 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 15000 ரூபாய் போயிடுச்சு. வந்துருச்சு. அப்போ நீங்க 2500 ரூபாய் கடன் வாங்கின இடத்துல இன்னைக்கு உங்களால 13000 14000 கடன் வாங்க முடியும். ம். அதனால நீங்க அளவுக்கு மீறி கடன் வாங்கிடுவீங்களோ? ஓகே. அந்த மாதிரி நீங்க அளவுக்கு மீறி கடன் வாங்கிட்டால் அது எதிர்காலத்துல உங்களுக்கு பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்படுத்தோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசாங்கம் கவலைப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் அது ஒரு நியாயமான கவலை அப்படின்னு அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம சொல்லணும். ஸோ அதனால அந்த கவலை அவங்களுக்கு அதிகமா இருந்து அதனால கோல்டு லோனுக்கு மேலும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது தங்க நகை கடன் வந்து ஒரு ஆளு இவ்வளவுதான் வாங்கலாம், இதுக்கு மேல வாங்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஏதாவது கொண்டு வந்தாலும் வரலாம். ஆனா இந்த பட்ஜெட்ல எனக்கு தெரிஞ்சு அதாவது முக்கியமாக பிஜேபி ஆளாத சில மாநிலங்கள்ல கூடிய விரைவில் எலெக்ஷன் வருது. அதனால பொதுமக்கள் அதிருப்தி ஆகிற மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை.